தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஊழல் புகாரில் சிக்கியவருக்கு பதவி வழங்கினார். ஊழல் புகாரில் சிக்கியவருக்கு ஜோசப் விஜய் பதவி வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஜோசப் விஜய் தமிழகத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பல சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். சமீபத்தில் அவருடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு ஆலோசகர் பதவி வழங்கினார். சர்ச்சைகள் எழுந்ததால், கண்டனங்கள் எழுந்ததால் வாபஸ் பெற்றார். தற்பொழுது ஊழல் புகாரில் சிக்கியவருக்கு பதவி வழங்கியுள்ளார். இது சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. விஜய் கார்த்திகேயன் மீன்வள இயக்குநராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மீன்வள இயக்குநராக விஜய் கார்த்திகேயன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் மீது அறப்போர் இயக்கம் ஊழல் குற்றச்சாட்டு கூறியுள்ளது. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியுடன் இணைந்து பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் இவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஊழல் புகாரில் சிக்கிய பல கோடி ரூபாய் மோசடி ஊழல் புகாரில் சிக்கிய விஜய் கார்த்திகேயன் அவர்களுக்கு மீன்வள இயக்குநராக பதவி வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் புகாரில் சிக்கியவருக்கு ஜோசப் விஜய் பதவி வழங்கியுள்ளார். பதவி வழங்குவதற்கு முன்பாக அவர் ஊழலில் சிக்கியுள்ளாரா, அவரை பற்றி சர்ச்சைகள் ஏதும் உள்ளதா, அவர் நல்லவரா கெட்டவரா, பதவிக்கு தகுந்தவரா என ஆராய்ந்து அந்த பதவியில் நியமிக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்து விட்டோம் அப்படின்னு வந்தோம் போனோம்ட்டு போனவங்க வந்தவங்களெல்லாம் பதவியில் அமர்த்தக்கூடாது. தான் ஆட்சியில் இருக்கோம், தான் வச்சது தான் சர்வாதிகாரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் இருக்குது, கவர்னர் இருக்காப்புல, குடியரசுத் தலைவர் இருக்காப்புல. புகார் கொடுத்தா ஆட்சிக்கு தான் கெட்ட பேர். ஆக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ஊழல் புகாரில் சிக்கிய விஜய் கார்த்திகேயனுக்கு பதவி வழங்கியுள்ளார் ஜோசப் விஜய்.